ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடி டிசீஸ் வராமல் நல்லா பூக்கள் பூக்கணும். அதிகமான நீங்கள் அப்பப்போ இந்த கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் வந்து அது போல் செய்யலை, மாற்றி மாற்றி தான் நான் செய்வேன் அப்போமே செடிக்கு. இப்போது இது போல் ரோஜா செடி இருக்குது. இது கூட வந்து இது மாவு பூச்சி மிலிபக்ஸ் வந்தது. அது வந்து நல்லா கையில் க்ளீன் பண்ணிட்டு வேப்பலை தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டேன் செடி ஃபுல்லாக. இப்போ நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம 1 வீக் கழித்து திருப்பி ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் வேப்பலை தண்ணியே ஸ்ப்ரே பண்ணலாம் 1 வீக் ஒன்ஸு மாவு பூச்சி வந்தால். இல்லைன்னாக்கா மாற்றி மாற்றி கூட நம்ம செய்யலாம். பாருங்கள், இது வந்து மஞ்சத்தூள். இது போல் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது செடி கூட. பாருங்கள், இது போல் சின்ன பாட்டில் ஸ்ப்ரே இல்லை, நான் ஸ்ப்ரே எடுத்துன்னு வரல. இது பாட்டிலில் நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இது போல் பாட்டிலில் கூட செய்யலாம் சூப்பராக. 2-3 சிட்டிக்கை வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். இதுக்கு 1/4 ஸ்பூன் நீங்கள் சேருங்க. நான் கையிலே போட்டுடுறேன். பாருங்கள், 2-3 சிட்டிக்கை போட்டு சாயில்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், சாயில்குள்ளே போடலாம். நீங்கள் வந்து சாயில் ஃபுல்லாக கலந்து வச்சிடணும், ஒரே இடத்துல போடாமல். அப்போ தான் நல்லது. சப்போஸ் நீம் ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இருந்தாலும் நான் அதெல்லாம் பண்ணுறது இல்லை. வீட்டில் தான் வேப்ப இலை இந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஏன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு வெயில் வந்துடுச்சுன்னா எண்ணெய் சேர்க்கும்போது இலையெல்லாம் காஞ்சிடும், அதாவது தீஞ்சு போயிடும், பிளாக் ஆகிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் இது போல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பாருங்கள், பாட்டிலே சூப்பராக வருது. அப்பப்போ நம்ம மாற்றி மாற்றி தான் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி வேப்ப இலை தண்ணியில் ஊற வச்சுட்டு இது போல் ஸ்ப்ரே பண்ணலாம். மறு வாரத்துக்கோ இல்லை 10 டேஸ் கழிச்சோ இது போல் டர்மரிக் பவுட்ரு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். மாற்றி மாற்றி செய்யும்போது பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரோஸ் பிளான்ட்டுக்கு. இந்த பிளான்ட் வந்து ஏற்கனவே எல்லோ ரோஸு பார்த்துருப்பீங்க, நல்லா தழுத்து பூக்கள் பூத்துது. இந்த பக்கம் நம்ம பூ வந்து கட் பண்ணியிருக்கேன், அதாவது கலர் தெரியும் போது கட் பண்ணிவிட்டேன். இது அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணிடணும். அது பூலாம் அப்பப்போ கட் பண்ணிடணும். அப்போ தான் பாருங்கள், இது சப்போஸ் மஞ்சத்தூளே போடலன்னா இது போல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம் மேலுக்கு, அதாவது சாயில்குள்ளே. இது போல் வந்து நீங்கள் வந்து இது போல் மஞ்சத்தூள் மேலேயே தூவி கூட வைக்கலாம். எறும்பெல்லாம் ஏறாமல் இருக்கணும்னா, சப்போஸ் எறும்பெல்லாம் வந்தால் கூட நீங்கள் வந்து பவுட்ரு வந்து இது போல் மஞ்சத்தூள் மேல் கூட தூவி வச்சிடலாம். எறும்பெல்லாம் இறங்கி வெளியே வந்துடும். அதுக்கு சொல்கிறேன் நான். அப்பப்போ வந்து 10 டேஸ் ஒன்ஸு 1 வீக் ஒன்ஸு இது போல் மஞ்சத்தூள் வேப்ப இலை அதெல்லாம் யூஸ் பண்ணணும் ரோஸ் பிளான்ட்டுக்கு. பாருங்கள், லில்லி பூ பூத்துது. இது சின்ன பாட்டில் வந்து கொஞ்சம் நிறைய கிழங்கு இருக்குது. வளர்ந்து இப்போ தான் பூ பூக்குது. ஏற்கனவே ஒரு பூ பூத்துச்சு. இது போல் சின்ன சின்ன தொட்டியில் கூட நான் வச்சுருப்பேன். பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் தான். நன்றி, தேங்க்யூ.